ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீக்கெண்டில் தான் ரிலாக்ஸாக ஒரு பசியார செய்வோம். எங்கள் ஊர் நெல் மாவு ரொட்டி, அப்புறம் ஆட்டுக்கால் சால்னாங்க. நான் வந்து ஸ்லோ குக்கரில் வச்சேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்லோ குக்கர் இருந்துச்சுன்னா ஆட்டுக்கால் பாயா வந்து நீங்கள் ஸ்லோ குக்கரில் செய்யுங்க. நெல்மா ரொட்டி, புளித்துவையல், ஆட்டுக்கால் சால்னா வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் ஆப்பம், அப்புறம் ஏர் ஃப்ரைட் சிக்கன், அப்புறம் வந்து கோதுமை சப்பாத்தி, சிக்கன் சால்னாலாம் வச்சு நைட்டுக்கு வந்து டிஃபன் பண்ணது. அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. வீக்கெண்ட்னாலே கொஞ்சம் சமைப்போம்ல, வெளியே போகிறது நல்லதில்லை. ஸோ நான் எப்போவுமே வீட்டில் சமைக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நைட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்து மறுநாள் வந்து லன்ச்சு வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் வெறுஞ்சோறு, கரியானம், கத்திரிக்கானம், அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல். பொரியல் வைக்கும்போது தேங்காய் துருவல் போடும்போது கொஞ்சம் மல்லிக்கீரையும் போட்டுருங்க. பொரியல் சூப்பர் மணமாக இருக்கும். பொரியல் வச்சாச்சு. சோறு வெந்துட்டுருக்கு. கறி வெந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து கறிக்கு வந்து தேங்காய் விடணும். தேங்காய் வந்து கொஞ்சமாக விடுங்க. வெறுஞ்சோறுனா நிறைய இந்த குருமா மாதிரி வச்சிடாதீங்க. அது வந்து நெய்ச்சோறு, மருந்து சோறு, இதுக்கு தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பத்துக்கு தான் தேங்காய் நிறைய விட்டு சால்னா வைக்கணும். வெறுஞ்சோறுக்கு ஊற்றி சாப்பிட்றா இருந்தால் கொஞ்சமாக தேங்காய் விட்டு சால்னா வச்சு பாருங்கள். இப்போ பொரியலும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து மட்டன் சால்னாவும் தேங்காயெலாம் விட்டு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. நான் அப்புறம் வந்து கத்திரிக்காய் வச்சேன். நம்ம சேனலில் கத்திரிக்காய் ரெசிபி இருக்குது, வேணும்னா கேளுங்க, லிங்க்கு தரேன். வெறுஞ்சோறு கரியானத்துக்கு இந்த கத்திரிக்காய் சூப்பர் காம்பினேஷனுங்க. அப்புறம் இங்கே கொத்துக்கறி கடலைப்பருப்பு வச்சாலும் கத்திரிக்காய் வைக்கலாம். அப்பளம் பொரிச்சாச்சு. அப்புறம் இந்த கத்திரிக்காயத்தை தாளிச்சிட்ருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, வற்றல், வெங்காயம் தாளித்து கொட்டணும். சூப்பராக இருக்கும். இது ஒரு கத்திரிக்காய் ரசம் மாதிரி. கத்திரிக்காய் ஆனம் எங்கள் ஊர் ஸ்டைலில் கல்யாணத்துக்கே வெறுஞ்சோறு, கரியானம், கத்திரிக்காய் வைப்பாங்க. இப்போ தான் பிரியாணி, நெய்ச்சோறுங்கிற இது ஓடிட்டுருக்கு. ஸோ அன்னைக்கு இது தான் மதியானம் லன்ச்சு. அப்புறம் இன்னொரு நாள் மறுநாள் வந்து வெஜ் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, ரைத்தா, பாயில்டு எக்கு, அப்புறம் கொத்தமல்லி, புதினா வச்சு ஒரு துவையல் வச்சேன். ஸோ அதையும் ஷூட் பண்ணியிருக்கேன். வீக்கெண்டில் வேலை அதிகமாக இருக்கிறதுனால ரெசிப்பின்னு தனியாக ஒன்றும் நான் ஷூட் பண்ணல. சமைச்சதை சும்மா எடுத்த கிளிப்பிங்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த பகிர்வு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.